782 நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 40,000 பணியிடங்களை வரும் நிதியாண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. 4 வருடங்களுக்கு முன் மக்கள் மன்றத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக தமிழ்நாட்டின் பல்வேறு கலை, அறிவியல், பொறியியல், வேளாண்மை மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளிலும் பயின்று வரும் மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்ப சாதனங்களை வழங்கிட திட்டமிட்டுள்ளது. முதல் கட்டமாக அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். எதிர்காலத்தில் உயர் தொழில்நுட்ப உலகில் நமது இளைஞர்கள் அறிவாயுதம் ஏந்தி வெற்றிபுலம் வருவதை இது உறுதி செய்திடும் நோக்கில் அறிமுகப்படுத்தும் இத்திட்டத்திற்காக 2025-26 நிதியாண்டில் 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். தமிழ்நாட்டின் அனைத்து நகரங்களும் இணைந்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓசூரில் 5 லட்சம் சதுரடி பரப்பில் உயர்தர அலுவலக வசதிகளை கொண்டு 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றும், விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மினி டைடல் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும். 10,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் மதுரை மாவட்டம் மேலூரிலும் 10,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் கடலூரிலும் 2 காலனி தொழில் பூங்காக்கள் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படும். வார்ப்பக தொழில் பூங்கா ஒன்று அமைக்கப்படும். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரையிலான 15.46 கிலோமீட்டர் தூரத்துக்கு 9,335 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கோயம்பேடு முதல் ஆவடி வழியாக பட்டாபிராம் வரையிலான 21.76 கிலோமீட்டர் தூரத்துக்கு 9,744 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் பூந்தமல்லியிலிருந்து திருப்பெரும்புதூர் வழியாக துங்குவார் சத்திரம் வரையிலான 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 8,779 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நீட்டித்திடும் வகையில் விரிவான திட்ட அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இவ்விரிவான திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பை பெறுவதற்காக விரைவில் அனுப்பப்படும். சேலம் விமான நிலையத்திற்கென 350 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னைக்கு அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தென் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குன்றிய பகுதிகளின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காகவும் ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் புதிய விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படும். சங்ககாலம் தொட்டு தமிழரின் கப்பல் கட்டும் வரலாறு நீண்ட நெடிய மரபை கொண்டது. தமிழரின் இத்தகைய கடல்சார் மரபை மீட்டெடுத்திடவும், தமிழ்நாட்டை உலகளாவிய கப்பல் கட்டும் மையமாக நிறுவிடவும் தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி குழு 2025 ஒன்றை அரசு அறிமுகப்படும். கப்பல் மற்றும் படகு வடிவமைப்பு மற்றும் கப்பல் சட்டகம், கட்டுருவாக்கம், ஷிப் ஹல் ஃபேப்ரிகேஷன் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி, ஷிப் என்ஜின் ப்ரொடக்ஷன் ஆகிய துறைகளில் முதலீடு மற்றும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கங்களை கொண்டு இப்புதிய கொள்கை அமைந்திடும். இந்த தொழிலின் வருகையின் மூலம் கடலூர் மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் 30,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை வளர்ச்சிக்கும் இக்கொள்கை வித்திடும். வருவாய் பற்றாக்குறை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். உடைய வருவாய் வரவினங்களுக்கும் செலவினங்களுக்கும் உள்ள இடைவெளி அது எப்படி குறைந்து கொண்டிருக்கிறது என்று கோவிட் நேரத்தில் அதிகமாக இருந்தது. எல்லா மாநிலங்களும் நாடு உட்பட அத்தனையுமே ரெவன்யூ டெபிசிட் அதிகமாக இருந்தது. அது குறைந்து கொண்டே வந்து 25-26 ஆண்டு 1.17% இருக்கும். கணக்கில் பார்த்தீங்கன்னா 2024-25 ஆண்டு சென்ற வருடம் நாம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த போது 49,000 கோடி வருவாய் பற்றாக்குறையாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டு இந்த வருடமே நாம் 3,000 கோடி குறைத்திருக்கிறோம். அடுத்த வருடம் இது 41,000 கோடி அளவிற்கு இது குறையும். அந்த அளவுக்கு நம்மால் நிதி மேலாண்மை செய்ய முடிந்திருக்கிறது என்பது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். கூட இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வரவேண்டிய பல நலத்திட்ட உதவிகள் வராமலேயே நாம் 41,000 கோடி அளவிற்கு குறைத்திருக்கிறோம். வந்திருந்தால் இந்த வருவாய் பற்றாக்குறையை இன்னும் குறைத்திருக்க முடியும் என்பது எங்களுடைய துணிவு.
இது மிக முக்கியமான ஒரு ஒரு செய்தி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதற்காக நாம் செலவிடுகிறோம், எந்த நலத்திட்டங்களுக்காகவோ அல்லது குறிப்பாக கட்டமைப்பு வசதிகளுக்காக நாம் எவ்வளவு செலவிடுகிறோம் என்பதை பொருளாதார வல்லுநர்கள் தொடர்ச்சியாக கவனித்து கொண்டிருப்பார்கள். இந்த வருடம் அது 46,000 கோடி இருக்கும். அடுத்த வருடம் இது குவைட் அன் அம்பிஷியஸ் டார்கெட் 57,000 கோடி அளவிற்கு நாங்கள் இதில் அந்த மூலதன செலவுகள் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையிலும் நிறைய திட்டங்கள், கட்டமைப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வருடம் தொடங்கி அது நடக்கும்போது இந்த உயர் அளவை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது எப்படி நமக்கு வருகின்ற வருவாய் குறித்தானது. ஸ்டேட் ஓன் ரெவென்யூ சுமார் 75% நமக்கு நம்மளுடைய சொந்த வரி வருவாய், 24.7% நாம் ஒன்றிய அரசினுடைய வரி பகிர்வு அல்லது மானிய உதவிகள் என்று அவர்களிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் சில குறைவுகள் இருக்கின்றன என்பது நாம் அனைவரும் அறிவோம். இது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் இதில் ஜிஎஸ்டி அந்த போர்ஷன் நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோம். கண்ட்ரியில் ஆவரேஜ் க்ரோத்தை விட நம்மளுடைய ஜிஎஸ்டி க்ரோத் நல்லா இருக்குது. 22% நம்மளுடைய க்ரோத் இருக்குது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இன் தி கண்ட்ரி. வேட் குறைவாக இருக்கிறது. வேட் பெட்ரோலியம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் லிக்கர். ஸ்டாம்ப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 14% நமக்கு க்ரோத் இருக்குது. மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸஸ் நல்லா இருக்குது, 12.6%. மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக இருக்கும். 2 வீலர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் 4 வீலர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள். அதில் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் நல்ல க்ரோத் இருக்குது, அரௌண்ட் 12% மேலே. 4 வீலர் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் சற்று குறைவாக இருந்தது. ஆனால் ஜனவரி மாதம் 18% அது உயர்வை காண்பித்தது. அந்த உயர்வை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது எங்களுக்கு பார்த்துட்ருக்கோம், தொடர்ச்சியாக கவனிச்சுட்ருக்கோம். மோட்டார் வெஹிக்கிள் பெங்களூரு, கொல்கத்தா, திருவனந்தபுரம் போன்ற பிற இந்திய பெருநகரங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும், குறிப்பாக சிங்கப்பூர், கோலாலம்பூர் மற்றும் துபாய் ஆகிய நகரங்களிலும் தமிழ் புத்தக கண்காட்சிகள் இந்த ஆண்டு முதல் நடத்தப்படும். இதற்கென 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியினை அறிந்து கொள்ளும் வகையில் அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் ஒன்று மதுரை உலக தமிழ் சங்க வளாகத்தில் அமைக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர், அகழ்வாராய்ச்சியில் வெளிக்கொணரப்பட்ட தொல்லியல் பொருட்களில் தொல் மரபணுவியல், உலோகவியல் பகுப்பாய்வு, நுண் தாவரவியல், மகரந்த பகுப்பாய்வு, துண்டொளி வெப்ப காலக்கணிப்பு, மட்பாண்டவியல் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். மற்றும் ரோமர்களுடன் தமிழர்கள் கடல் வழி வணிகம் கொண்டதை கண்டறியும் விதமாக தமிழ்நாட்டில் ஆழ்கடல் ஆய்வுகள் நடத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக சிறப்பை விளக்கிடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் ரூபாய் 21 கோடி மதிப்பீட்டிலும் உருவாக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னைக்கு அருகே 2000 ஏக்கரில் புதிய நகரம் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது. உலகத்தர வசதிகளுடன் அமையும் இந்த நகரத்தை உருவாக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் திருநர் சமூகத்துக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும், கல்லூரியில் பயிலும் 20 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் அல்லது டேப்லெட் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு கலை குழந்தைகளுக்கும் HPV தடுப்பூசியை படிப்படியாக வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஈஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிதாக 1 லட்சம் வீடுகள் கட்டுவது. சென்னை மாநகராட்சியில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் விதமாக வேளச்சேரி பிரதான சாலை துவங்கி குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 310 கோடி மதிப்பில் மேம்பாலம் கட்டப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3,31,000 கோடியாகவும் செலவினம் 4,39,000 கோடி ரூபாயாகவும் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ₹1 என எடுத்துக்கொண்டால் மாநிலத்தின் மொத்த நிதி திரட்டலில் 45.6% மாநிலத்தின் சொந்த வரி மூலமும், 31.4% பொதுக்கடன் மூலமும், மத்திய வரிகளின் பங்கு மூலம் 12% கிடைக்கிறது. செலவினத்தை பொறுத்தவரை ₹1 31.6% உதவித்தொகைகள் மற்றும் மானியங்களுக்கும், சம்பளங்களுக்கு 18.6%, வட்டியை திருப்பி செலுத்துவதற்கு 14.5%, கடனை திருப்பி செலுத்துவதற்கு 9.7% செலவிடப்படுகிறது.
அரசின் செலவில் பெரும்பங்கு, அதாவது சுமார் 1,50,000 கோடி ரூபாய் உதவித்தொகைகள் மற்றும் மானியங்களுக்கு செலவிடப்படுகிறது. அடுத்ததாக 90,000 கோடி ரூபாய் சம்பளங்களுக்காக செலவிடப்படுகிறது. பட்ஜெட் தாக்குதலுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் IAS, தமிழ்நாட்டின் மொத்த கடன் 8 லட்சத்தில் இருந்து 9 லட்சத்துக்குள் இருக்கும் என்றும் இந்த ஆண்டு மேலும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவற்றை செயல்படுத்த நிதி எங்கிருந்து கிடைக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்தில் டாஸ்மாக் வருமானம் உயர்ந்துள்ளது, தமிழக அரசின் கடன் உயர்ந்துள்ளது, ஒதுக்கீடுகள் இல்லாத விளம்பர அறிவிப்புகள் உயர்ந்துள்ளது, திமுகவுக்கு வேண்டப்பட்டவர்கள் பயனடையும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் சாமானிய மக்களுக்கு 4வது ஆண்டாக வழக்கம் போல ஏமாற்றத்தையே பரிசளித்திருக்கிறது திமுக என கூறியுள்ளார். குறித்து வெளியிட்ட அறிக்கையில், பாஜக அரசு டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை மறந்து ஒதுக்கியது. தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை மறந்துவிட்டு ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளது என விமர்சித்துள்ளார். அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறார். இதோட எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு ஹண்டிங் பேர்டு அப்படிங்கிறது அதோட கன்சர்னை கூட சொல்லி அதுக்குன்னு ஒரு சாங்சுரின்னு கிரியேட் பண்ணணும். பருந்து மாதிரி விலங்குகளுக்கு ஒரு சாங்சுரிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சென்னையில் குடிநீர் ப்ராப்ளம் வரும். அந்த குடிநீர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரிசர்வாயர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து, அதே மாதிரி சென்னையில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அடுத்த 6 மெட்ரோ லைன்ஸுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்கள் பிளானு. ஆனால் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவினாஷிலேருந்து சத்தியமங்கலத்துக்கு ஒரு மெட்ரோவுக்கு நாங்கள் 10,000 கோடின்னு நினைக்கிறேன். அமௌண்ட் தப்பாக இருக்கலாம், பட் அந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் சென்ட்ரலில் கொடுத்துருக்கோம். அவங்க அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. அது தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இல்லை மேலே ஹோசூர் வரைக்கும் இருக்கட்டும், எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். அண்டு ஸ்டேட் ஃபுல்லாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துலையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டர் அனௌன்ஸ் பண்ணி, ஓசூரில் ஒரு நாலேஜ் காரிடார்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி மெட்ராஸ் டு மணப்புரம் ஒரு ஐடி காரிடார் மாதிரி அது ஒரு நாலேஜ் காரிடாரை டெவலப் பண்ணுறாரு. அது உள்நோக்கம்